இரண்டாவது மந்திரம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாசோக வாசம் ச பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சக்ஷுः அதிமுச்ய தீராः ப்ரேத்யாஸ்மான் லோகாத் அம்ருதா பவந்தி. இரண்டாவது மந்திரத்தில் கேள்விக்கான பதிலும் இந்த ஞானத்தினுடைய பலனும் கூறப்பட்டது. கேள்வியானது, எதனால் நாம் இயங்கி வருகின்றோம்? நம்முடைய உடல், நம்முடைய பிராணன், நம்முடைய இந்திரியங்கள், மனம், இவைகளெல்லாம் இயங்குவதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு தெய்வீக தத்துவத்தினால் நம்மால் இயங்க முடிகின்றது? இதற்கு பதில் அறிவு சொரூபமான சைத்தன்ய சொரூபமான ஆத்மா. ஆத்மா என்றால் நான் என்ற சொல்லுக்கு உகந்த சரியான பொருள். நான்கிற சொல்லை பயன்படுத்துகின்றோம். அந்த நான்கிற சொல்லுக்கு உண்மையான சரியான அர்த்தமான ஒரு தத்துவம், அது சைத்தன்ய சொரூபம். அதை இங்கு எவ்விதம் கூறினார்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். காது என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. காது என்றால் கேட்கும் சக்தி. நாம் கேட்கின்றோம், பேசுகின்றோம், பார்க்கின்றோம், சிந்திக்கின்றோம். இதையெல்லாம் செய்வதற்கு நம்மிடத்தில் இந்திரியங்கள் இருக்கின்றது. இப்போ எந்த இந்திரியங்களினால் நாம் கேட்கின்றோமோ அந்த இந்திரியத்துக்கு இந்திரியம் என்ற சக்தி வருவதற்கு எது காரணமோ அது. காதுக்கு காது என்ற தன்மை எதனால் வருகின்றது என்றால் அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா என்பதை நாம் நீக்கிவிட்டால் காது காது அல்ல, கண் கண் அல்ல, பிறகு வாக் அல்ல. இவ்விதம் ஸ்ரோத்ரத்துக்கு சோத்திரமாக இருப்பது, மனதிற்கு மனதாக, வாக்குக்கு வாக்காக, பிராணனுக்கு பிராணனாக, கண்ணுக்கு கண்ணாக. ஏன் இவ்விதம் ஆசிரியர் நேரடியாக உபதேசிக்காமல் சுற்றி வளைத்து உபதேசிக்க வேண்டும்? அதையும் நம்ம பார்த்தோம். நாம் ஒரு விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் நேரடியாக உபதேசம் செய்து விடலாம். ஒரு விஷயத்தை நம்ம தவறாக புரிந்திருந்தால் நம்முடைய உபதேசம் 2 படியில் இருக்க வேண்டும். அந்த தவறான கருத்தை எடுத்து பிறகு நீக்க வேண்டும். நீ பார்க்கின்ற பாம்பானது கயிறு என்று சொல்லும் பொழுது இந்த பாம்பு கயிறு, பாம்புங்கிற வார்த்தையை ஏன் குரு உபதேசிக்க வேண்டும் என்றால் சிஷ்யனுடைய மனதில் பாம்பு என்ற புத்தி இருக்கின்றது, தவறு இருக்கின்றது. அதை எடுத்துக்கொண்டு அந்த தவறை நீக்குவதற்காக இவ்விதம் சொல்கின்றார். இங்கு நம்மிடத்தில் என்ன தவறு வந்துவிட்டது குரு இவ்விதம் உபதேசிக்க என்றால், காது என்ற ஒரு இந்திரியத்துக்கு இயற்கையாக சுயமாக கேட்கும் சக்தி இருப்பதாக நாம் நினைத்து விட்டோம். உண்மையில் ஜடமான இந்திரியம், ஜடமான மனம், ஜடமான இந்த உடல் இயற்கையாக அதனிடத்திலேயே சேத்தனம் என்ற ஒரு தத்துவம் இருப்பதாக நாம் நினைத்து விட்டோம். ஆத்மாவினுடைய சைத்தன்ய தன்மையை உடலின் மீது ஏற்றி வைத்து இந்த உடல் சுயமாக இயங்குவதாக நாம் நினைக்கின்றோம். காதுக்கு கேட்கும் சக்தி இயற்கையாக சொரூபமாக இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். இப்போ தண்ணீரை தொட்டு பார்க்குறோம், உஷ்ணமாக இருக்குது. உடனே குழந்தை முதல்ல என்ன நினைக்கும்?
தண்ணீரினுடைய சுபாவம் உஷ்ணம்னு நினைக்கும். முதல்ல ஒரு குழந்தைய வெந்நீரில் கையை வைக்க வச்சோம்னா அந்த குழந்தை நினைக்கும். பிறகு அது என்ன கரெக்ட் பண்ணிக்கும், தண்ணீரினுடைய சுபாவம் உஷ்ணம் அல்ல, அது நெருப்போடு சேர்ந்தாதான் அது உஷ்ணமாகும், அது சுயமாக விட்டு விட்டால் அதனுடைய நேச்சர் குளிர்ந்த தன்மை. அது குழந்தை பிறகு தான் புரிஞ்சுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் என்ன புரிந்து கொள்ளும், முதல்ல தொடும் பொழுது இதனுடைய சொரூபமே உஷ்ணம்னு புரிஞ்சுக்கும். அதே போல நம்முடைய உடலினுடைய இயற்கையே உணர்வு மயம், நம்முடைய மனதே உணர்வு சொரூபம், அறிவு சொரூபம்னு நினச்சிக்கிறோம். தத்துவத்தில் நம்ம எல்லோரும் குழந்தைகள் தான். பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த உடல் ஜட சொரூபம், இந்த உடலுக்கும் இந்திரியத்திற்கும் எந்த ஒரு உணர்வு இருக்கோ அந்த உணர்வு எதனால் வந்ததோ அது ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல் இந்திரியங்கள் எல்லாம் ஜடந்தான். அப்போ ஸ்ரோத்ரஸ்ய என்றால் உணர்வு ரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்ற காதுக்கு ஸ்ரோத்ரம் அந்த உணர்வை கொடுக்கும் தத்துவம். மனசக மனக உணர்வு ரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஜடமான மனதிற்கு உணர்வை கொடுக்கும் தத்துவம். இப்போ மனதிற்கு மனம்னா மனதிற்கு உணர்வை, அறிவை, சைத்தன்யத்தை கொடுக்கும் தத்துவம். அதே போல் வாக், பிராணன், பிறகு சக்ஷுகு, இப்படி எல்லா இந்திரியங்களும். இப்போ இறுதியில் என்ன பொருள் என்றால், இந்த உடலும் மனமும் இந்திரியங்களும் ஸ்வபாவமாக இயற்கையாக ஜடம். பிறகு சைத்தன்யம், ஆத்மா என்ற ஒரு தத்துவம் இவைகளை வியாபித்து இவைகளிலிருந்து வேறாக இவைகளை பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில். இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? அதிமுச்சிய தீராகா. தீராகா என்றால் தகுதியை அடைந்தவர்கள். உபனிஷத்தில் இந்த சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படும். உபனிஷத்தினுடைய பெட் பிடிச்ச வார்த்தை தீராகா, தீரர்கள். ஏன்னா இந்த அறிவை கிரகிப்பவர்கள் தான் தீரர்கள், வீரர்கள், தகுதியை அடைந்தவர்கள், மனப்பக்குவத்தை அடைந்தவர்கள். அதிமுச்சிய விட்டு விட்டு. விட்டு விட்டுனா என்ன பொருள்? இந்த அறிவுக்கு முன்னாடி வரை இந்த உடல்தான் நான், இந்திரியங்கள் தான் நான், நான் பார்க்கிறேன், நான் கேட்கின்றேன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நான் அறிவு சொரூபம், தற்காலிகமாக இந்த உடலும் இந்திரியமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, நான் கண் மூலமாக பார்க்கின்றேன், உடல் மூலமாக செயல்படுகின்றேன் என்று இந்த உடலில் நான் எனது என்கின்ற அபிமானத்தை தியாகம் செய்து பிறகு சந்தோஷமாக வாழ்கின்றார். இந்த உடல் அபிமானத்தை விட்டோம் அப்படின்னா உடல் இருக்கிற நன்மை தீமை, பாப புண்ணியம், சுகதுக்கம் எல்லாம் நமக்கு இல்லை. ஒரு பொருள் மூலமாகவோ ஒரு மனிதர்கள் மூலமாகவோ நாம் துயரப்படுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் மீது வைத்துள்ள, அந்த பொருள் மீது வைத்துள்ள அபிமானம். அபிமானத்தை விடும் பொழுது துயரத்தையும் நாம் விட்டு விடுகின்றோம். எவ்வளவு காலம்னா பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜீவனுக்கு இவ்வளவு காலம் இந்த சரீரத்தோட வாழணும்னு இருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த காலம் வரை இருந்து பிரேத்திய இந்த சரீரத்திலிருந்து அஸ்மாத் லோகாத். அஸ்மாத் லோகம்னா இந்த இடத்துல லோகம்னா நம்முடைய சரீரம்தான். இந்த உடலிலிருந்து இந்த உலகத்திலிருந்து நீங்கிய பின் அமிர்தாகா பவந்தி. அமிர்தாகா என்றால் அவர்கள் பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பார்கள், மரணமற்றவர்களாக இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மீண்டும் பிறப்பதில்லை, மீண்டும் மனித ஜென்மத்தை அவர்கள் எடுப்பதில்லை. இத்துடன் கேள்விக்கான பதில் முடிவடைகின்றது. உண்மையில் உபனிஷத்தே முடிவடைகின்றது.
கேனோபனிஷத்தில் தான் எடுத்த உடனே கேள்வி. அங்கே கதையோ குருவினுடைய பெயரும் நமக்கு தெரியாது, சிஷ்யனுடைய பெயரும் நமக்கு தெரியாது. அதனால் சங்கரர் எழுதுகிறார், தகுதியுடைய ஒரு சிஷ்யன் தகுதியுடைய குருவை அணுகி இவ்விதம் கேள்வி கேட்கின்றான், அவ்வளவுதான். பிறகு இனிமேல் வருகின்ற பகுதிகளெல்லாம் விளக்கம், இந்த பதிலுக்கான விளக்கம். சுருக்கமாக பதில் சொல்லி பிறகு தன்னுடைய பதிலை விளக்குவது. சங்கரருடைய விளக்க உரையை பார்த்தாலும் இந்த ஸ்டைலை தான் அவர் பின்பற்றி இருக்கார். ஒரு பெரிய சந்தேகங்களெல்லாம் வரும், அந்த சந்தேகம் வந்த உடனே ஒரே ஒரு சொல்லில் பதில் சொல்லிட்டு பிறகு அவர் என்ன பண்ணுவார், அவருடைய அந்த சொல்லையே விளக்குவார். அதே போல் இங்கு சுருக்கமாக பதில் சொல்லப்பட்டு விட்டது. இனிமேல் வருகின்ற பகுதிகளெல்லாம் இந்த பதில் விளக்கப்படுகின்றது. பிறகு மீண்டும் சில சாதனைகளை பார்க்க போகிறோம், ஞானத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். இந்த ஆத்ம தத்துவத்தில் ஓரிரு கோணங்களில் விளக்கம் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்து 3வது மந்திரம். ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனக ந வித்மோ ந விஜானீமக யதைததனுசிஷ்யாத். இந்த மந்திரத்தின் முதல் பகுதியில் இப்படிப்பட்ட இந்த ஆத்ம தத்துவத்தை எவைகளெல்லாம் விளக்காது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்ம தத்துவத்தை எந்தெந்த தத்துவங்கள் விளக்காது, அல்லது இந்த ஆத்மாவுக்கு இனி ஒரு லட்சணம் அப்ரமேயக. அப்ரமேயகங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம். ஆகவே முதல் வரி அந்த லட்சணம் ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிறது, அப்ரமேயக. பிறகு 2வது வரியில் குருவானவர் இந்த உபதேசத்தை பற்றிய ஒரு கருத்தை கூறுகின்றார். அதாவது இந்த ஆத்ம உபதேச முறையை பற்றி, நெறியை பற்றி இந்த மந்திரத்திலும் அடுத்த மந்திரத்தினுடைய 2வது வரியிலும் கூறப் போகின்றார். அதை பிறகு பார்ப்போம். முதல் வரிக்கு வருவோம். அப்ரமேயகங்கிற சொல்லுக்கு பொருள் எந்த பிரமாணத்தினாலும் விளக்கப்பட முடியாதது. பிரமேயம் என்றால் அறியத்தக்கது, பிரமேயம் அளவிடத்தக்கது. அப்ரமேயம் என்றால் அளவிட முடியாது, அளக்க முடியாது. பிரமாணங்கள் மூலமாக இதை புரிந்து கொள்ள முடியாது. இதை கேட்கும் பொழுதே நமக்கு சந்தேகம் வரணும். நம்ம உபனிஷத் பிரமாணத்தினால ஆத்மா அறியப்படும்னு படிச்சிருக்கோம், சாந்தி பாடத்துலேயும் வந்திருக்கு, பிரம்ம ஔபனிஷதம். பிறகு இங்கே இப்படி சொல்லப்படுகிறதுன்னா நம்ம விளக்கத்தில் இதனுடைய தத்துவத்தை பார்ப்போம். இது சாமான்யமான லட்சணம், அப்ரமேயம். ஆத்மாவை பிரமாணத்தினால உணர முடியாது. ஸோ அதனுடைய விளக்கம் என்ன? முதல் சொல் ந தத்ர சக்ஷுஹு கச்சதி. தத்ர என்றால் ஆத்ம விஷயே, இந்த ஆத்ம விஷயத்தில், அதாவது ஆத்மாவினிடத்தில், பிரம்மனிடத்தில். இப்போ எந்த ஒரு தத்துவம் நமக்குள் இருந்து கண்களையும் காதுகளையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த ஒரு அறிவு சொரூபமான ஆத்மாவினிடத்தில் சக்ஷுஹு கண்ணானது ந கச்சதி செல்லாது. கண் அங்கு செல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு போகாது அப்படின்னா கண்ணினால் அந்த ஆத்மாவை நாம் பார்க்க முடியாது.
கண்களினால் ஆத்ம தத்துவத்தை பார்த்து இதுதான் ஆத்மான்னு பார்க்க முடியாது. காரணம், ஏதாவது இருக்குன்னு சொன்னால் உடனே என்ன சொல்லிடுவோம், காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். காட்டினா தான் நான் அதை நம்புவேன். இப்போ பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னால் இந்த ஆத்மாவை பார்க்க முடியாது. கண் இந்த ஆத்மாவை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த கண்ணு எதனால் பார்க்குதோ அது ஆத்மா. எதனால் கண்ணுக்கு கண்ணுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கோ அது ஆத்மா. அப்படி இருக்கும் பொழுது இந்த கண் ஆத்மாவை பார்க்க முடியாது. இல்லையே திரும்பி பார்க்கலாமே அப்படின்னா, ஏன்னா கண்ணுக்கு பின்னாடி தான் இந்த ஆத்மா இருக்குது. இந்த கண்ணு அப்படியே திரும்பி ஆத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. காரணம், அது திரும்பவே முடியாது. கண்ணு அது திரும்பி பார்க்க முடியாது. திரும்பி பார்க்கிறது அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த சைத்தன்யத்தை தன்னிடமிருந்து பிரித்து வெளியே வச்சு கண்ணு பார்க்கணும். அப்போ தான் கண்ணுனால் பார்க்க முடியும். ஒரு பொருளை எடுத்து கண்ணுக்குள்ளேயே மாட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோமே, அதை பார்க்க முடியுமோ? முடியாது. இந்த கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் இருக்கே, அதை நம்ம கண்ணில் பார்க்கணுன்னு என்ன பண்ணுவோம், அதை வெளியே எடுத்து கையில் வச்சு தான் பார்ப்போம். அது எப்படி இருக்குது, என்ன கலர் இருக்குது, அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு சொல்லி. அதை கண்ணுக்குள் இருக்கும்போது அதை நம்ம பார்க்க முடியாது. அப்படி கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சைத்தன்யத்தை கண்ணு பார்க்கணும்னா அந்த கண்ணு என்ன செஞ்சு ஆகணும், அந்த சைத்தன்யத்தை தன்னிடத்திலிருந்து கலட்டி வெளியே வச்சு பார்க்கணும். அது எப்போ தன்னிடத்திலிருந்து வெளியே எடுத்துருதோ அப்போ கண்ணுக்கு கண்ணுங்கிற ஸ்டேட்டஸே போயிடும். கண்ணுக்கு பார்க்குற சக்தி போயிடும். இப்போ கண்ணுக்கு பார்க்குற சக்தி எப்போ போயிடும்னா, தனக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மாவை எடுத்து முன்னாடி வச்சா. அப்போ எப்படி கண்ணு பார்க்க முடியும்? ஸோ ஆகவே தத்ர சக்ஷுகு ந கச்சதி. கண்ணுக்கு கண்ணுங்கிற தன்மையை கொடுக்கிற ஆத்மாவை கண் பார்க்காது, கண்ணுனால் பார்க்க முடியாது. இதுவும் நம்ம சுற்றி வளைச்சி சொல்கிற பதில். சுருக்கமாக பதில் சொல்லணும்னா, கண்ணு ஒரு வர்ணத்தையும் ரூபத்தையும் தான் பார்க்கும். கண்ணு எதையாவது பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கணும், அதுக்கு ஒரு கலர் இருக்கணும். இந்த ரெண்டு தான் கண்ணுனால் பார்க்க முடியும். இந்த சைத்தன்யத்துக்கு வர்ணமும் கிடையாது, ஃபார்மும் கிடையாது. அதுக்கு ஒரு உருவம் இருந்தால் பார்த்துடலாம், அதற்கு ஒரு வர்ணம் இருந்ததுன்னா பார்த்துடலாம். சைத்தன்யத்திற்கு இந்த இரண்டும் கிடையாது. கண்ணு சப்தத்தையும் கூட பார்க்க முடியாது, சப்தத்தையும் பார்க்க முடியாது. சப்தத்தை காது தான் கேட்க முடியும். ஆகவே கண் இந்த லோக்கலில் இருக்கிற சிலதையே பார்க்க முடியாது, வாசனையை பார்க்க முடியாது. என்ன வாசனை இருக்குது இந்த பொருளுக்குன்னு கண்ணுனால் பார்க்க முடியாது. அப்படி கண்ணுக்கு பார்க்குற சக்தி ஃபார்ம் அண்ட் கலர். ஒரு பொருள் என்ன ஃபார்மில் இருக்குது, அதை சின்ன பொருளாக இருந்துன்னா கையில் தொட்டு பார்த்துடலாம், இது இந்த ஃபார்மில் இருக்குது, இந்த உருவத்தில் இருக்குதுன்னு. ஆனால் ஒரு பெரிய மலை இருக்குது, அதை நம்ம கண்ணில் தான் பார்க்க முடியும். அதை போய் தொட்டு பார்த்து பெரிய மலைன்னு உணர முடியாது. ஆகவே உருவத்தையும் வர்ணத்தை தான் கண் பார்க்க முடியும். அப்படி சக்ஷுகு ந கச்சதி. இங்கே சக்ஷுகுங்கிற இடத்துல மீதி 5 ஞானேந்திரியங்களையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். கண்ணு பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அந்த ஆத்மாவை சைத்தன்யத்தை டேஸ்ட் பண்ணிடலாமா, நாக்குனால் அதை உணர முடியுமா, அல்லது நுகர்ந்து பார்த்துடலாமா, அல்லது தொட்டு உணர முடியுமா என்றால் முடியாது. அதை தொட்டு உணரணும்னா என்ன செய்யணும், அந்த தொட்டு உணர்கிற சக்திக்கு பின்னாடி இருக்கிற சைத்தன்யத்தை எடுத்து முன்னாடி வைக்கணும். அப்படி முன்னாடி வச்சோம்னா தொட்டு உணர்கிற சக்தி இருக்காதங்க. அப்படி 5 ஞானேந்திரியங்களினாலும் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாது. இந்த உபநிஷத்திலே அடுத்து 2-3 மந்திரத்துக்கு பிறகு பார்க்க போகிறோம். யாராவது நான் ஆத்மாவை பார்த்தேன்னு சொன்னால் இங்கே உபநிஷத் சொல்லுது, நீ பார்த்தது ஆத்மா அல்ல. அது எப்படி அவ்வளோ தூரம் உறுதியாக சொல்கிறீங்கன்னா, நீ பார்த்தன்னு சொன்னதுனாலேயே, நீ பார்த்தன்னு சொன்னதுனாலேயே நான் சொல்கிறேன் நீ பார்க்கல. இல்லை நான் ஆத்மாவினுடைய சவுண்டை கேட்டேன் அப்படின்னா நீ ஆத்மாவை கேட்கல, உணரலை. எப்படி சொல்கிறீங்கன்னா, நீ இந்த சவுண்டை கேட்டேன்னு சொன்னதுனாலே. போய் டாக்டரை பாரு, ஏதாவது கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லு.
நீ கேட்குற சவுண்டெல்லாம் ஆத்மாவினுடைய சவுண்ட் அல்ல, நீ பார்க்கிற உருவமெல்லாம் ஆத்மாவினுடைய உருவம் அல்லன்னு நம்ம இங்கேயே பார்க்க போகிறோம். இப்போ இங்கு எந்த ஞானேந்திரியங்களினாலும் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாது. சரி, ஞானேந்திரியத்தினால முடியாட்டியும் கையில் பிடிச்சிடலாமா, அல்லது நடந்து போய் அந்த ஆத்மா எங்காவது இருந்தால் அடைஞ்சிடலாமா, இப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுது, அல்லது பேச்சில் பிடிக்கலாமா, நான் பேசியே அவனை மயக்கிறவன்னு சில பேர் சொல்லுவார்கள், பேச்சில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த ஆத்மாவை ஏதாவது பேசி இந்த ஆத்மாவை பிடிச்சிடலாமா அப்படின்னா, ந வாக் கச்சதி. ந வாக்கு கச்சதினா உன்னுடைய சொல்லும் அந்த ஆத்மாவை அடையாது. வாக்குனாலையும் இந்த ஆத்மாவை நீ பிடிக்க முடியாது. வாசாம் அகோச்சரம், வாக்குக்கு அது அப்பாற்பட்டு இருக்கின்றது. இது 5 ஞானேந்திரியங்களினாலும் கிரகிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து. 5 கர்மேந்திரியங்களினாலும் கிரகிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து. ந சக்ஷுகு கச்சதிங்கிற இடத்துல ஞானேந்திரியங்கள், அறிவை கொடுக்கும் இந்திரியத்தினால ஆத்மாவை பிடிக்க முடியாது, அறிய முடியாது. பிறகு செயல்பட உதவி செய்கின்ற இந்திரியங்களினாலும் இந்த ஆத்மாவை உணர முடியாது, அறிய முடியாது. இப்போ இங்கன்னா சக்ஷுகு கச்சதிங்கிற இடத்துல பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாக ஆத்மாவை அறிய முடியாதுங்கிற கருத்து. இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக நம்ம அறிகின்ற அறிவை பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்கிறோம். அதாவது நேரடியாக டைரக்டாக அனுபவிக்கிற ஞானம். அப்படி இந்த ஆத்மாவை உணர முடியாது. இதெல்லாம் எதற்குனா இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான விளக்கம். ஏன்னா சென்ற மந்திரத்தில் ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டோம். ஒரு அறிவு சொரூபம், அவ்வளவுதான். அந்த அறிவு சொரூபம் ஜடமான உடலையும் இந்திரியத்தையும் இயக்க வைக்கின்றது, அதனுடைய பிரசன்ஸில் இயங்குதுன்னு பார்த்துட்டோம். மேலும் அந்த அறிவு சொரூபத்தினுடைய விளக்கம், இந்த அறிவு சொரூபத்தை அந்த இந்திரியங்கள் விளக்காது. அப்போ எந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியாது. இனி கர்மேந்திரியங்களினாலும் கிரகிக்க முடியாதுன்னா கையினாலேயோ நடந்தோ அதை அடைய முடியாது. பிறகு ந வாக்கு கச்சதி அப்படின்னா சப்தத்தினாலேயும் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாது. இப்போ சப்த பிரமாணத்தினாலேயும் இந்த ஆத்மா அறியப்படாது. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வருது. சப்த பிரமாணத்தினால் அறிய முடியாதுன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது உபனிஷத்து தான் பிரமாணம்னு சொல்கிறோம். அதாவது வாயால் ஆத்மாவை விளக்க முடியாதுன்னு சொன்னால் அடுத்த கொஸ்டின், இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிறதான் கேள்வி. நாங்கள் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த கேள்வி. நாங்கள் வாயால் விளக்கிறத கேட்டுட்ருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஆத்மாவை வாயால் விளக்கிறது உபனிஷத் படிச்சுட்ருக்கோம். இப்போ உபனிஷத்துங்கிறது சப்த பிரமாணம், வாக்குனால் விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, காதுனால் நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆத்மா வாயால் விளக்க முடியாது அப்படின்னா என்ன பொருள் என்றால், இங்கே சப்த பிரமாணத்தை நம்ம 2ஆக பிரிச்சிடுறோம். ஒரு சப்த பிரமாணம் நேரடியாக இதுதான் அப்படின்னு காட்டுது. இதெல்லாம் லௌகிக சப்த பிரமாணம்னு சொல்லிடுறோம். இதுதான் அப்படின்னு நேரடியாக காட்டும். சிலதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத காட்டும். இப்போ ஏதோ ஒரு பொருளை பற்றி கேட்கும் பொழுது அந்த பொருளை பற்றி நான் விளக்கம் கொடுக்கின்றேன். புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராடக்டை நான் விளக்கிட்டுருக்கேன், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சாச்சு. பிறகு அந்த ப்ராடக்டை பார்த்த உடனே அது சம்மந்தமாக எல்லா ஞானமும் உங்களுக்கு வந்தாச்சு. காரணம் ஏற்கனவே சப்தத்தில் கேட்டுள்ளோம், உடனே நேரில் பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அல்லது ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இப்படியெல்லாம் இடம் இருக்குது, இங்கெல்லாம் போகலான்னு கேட்டுட்டு அந்த அறிவோடு அந்த ஊருக்கு போன உடனே நம்ம அந்த அறிவு பயன்பட்டு அந்த அறிவு நமக்கு ஒரு அறிவாகவே இருக்குது, சப்த பிரமாணமாக வேலை செய்யுது. இனியொரு விதமான சப்த பிரமாணம் இருக்குது. அது வேதத்தினுடைய முதல் பகுதி. அது தர்மத்தை பற்றிய ஞானத்தை நமக்கு கொடுக்குது.
அதை நம்ம கண்ணாலேயோ காதாலேயோ பார்க்கல, அதுவும் நம்ம அனுபவத்திற்கு வராது. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது தர்மம்னு ஒன்று இருக்குது, புண்ணியம்னு ஒன்று இருக்குது, பாபம்னு ஒன்று இருக்குது. பிறகு இனியொரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த ஆத்மா பிரம்மன். இந்த சப்தம் நேரடியாக இதுதான் ஆத்மான்னு நமக்கு சொல்லவில்லை. பிறகு எது ஆத்மான்னு நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கிறோமோ அதை மட்டும் நீக்குது, அவ்வளவுதான். இந்த சப்தம் உபனிஷத் என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே நாம் அறிவு சொரூபமாக விளங்கி கொண்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டோம், அந்த அறிவு சொரூபமான ஆத்மாவினிடத்தில் ஆத்மாவுக்கு அல்லாத சிலதையும் அதுக்குள்ளே போட்டு அதோடு சேர்ந்து ஆத்மான்னு நினச்சிட்ருக்கோம். இந்த சப்தம் என்ன செய்யுதுன்னா, உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு எது அல்லாததோ அதை நீக்கி விட்டுடுது. நீக்கி விட்டதுக்கப்புறம் இன்னும் ஆத்மாவை பற்றி பேசவில்லை. ஆகவே ஒரு கோணத்தில் பார்த்தா உபனிஷத் ஆத்மாவை விளக்குவது போல் இருக்கு, இனி ஒரு கோணத்தில் பார்த்தா ஆத்மாவை அது விளக்கவில்லை. ஏன்னா அது என்ன பண்ணியிருக்கு, அனாத்மாவைத்தான் நீக்கி இருக்கு. அனாத்மாவை நீக்கி பேசாமல் இருக்குது, ஆத்மாவை நம்ம உணர்ந்து கொள்கின்றோம். இப்போ அந்த கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சப்தம் ஆத்மாவை விளக்காது அப்படிங்கிற சொல்லுக்கு அது நேரடியாக விளக்காது, பிறகு அந்த அறிவுக்கு உதவி செய்யும், ஆத்ம ஞானத்திற்கு அது உதவி செய்யும். இப்போ இது வரைக்கும் எவ்வளவு பார்த்துருக்கோம். கண் இந்த ஆத்மாவிடம் போகாது அப்படின்னா எந்த இந்திரியங்களும் இந்த ஆத்மாவை விளக்காது. வாக் போன்ற எந்த கர்மேந்திரியங்களினாலும் இந்த ஆத்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது. இனி அடுத்த கேள்வி, சரி கண்கள் வேண்டாம், காதுகள் வேண்டாம், சொற்கள் வேண்டாம், மனதளவிலேயே ஆத்மாவை உணர்ந்து கொள்ள முடியுமா? இப்போ 2 இனிப்பு பதார்த்தம் இருக்குது. இப்போ லட்டு ஒன்று இருக்குது, லட்டுன்னு ஒரு இனிப்பு பதார்த்தம் இருக்குது, ரசகுல்லான்னு ஒரு இனிப்பு பதார்த்தம் இருக்குது. இந்த இரண்டையும் நம்ம சாப்பிட்றோம். இரண்டுக்குள்ள வேறுபாட்டை நம்ம உணர்கின்றோம். ஆனால் அதை வாயில் சொல்லி விளக்குன்னு விளக்க முடியுமோ? இரண்டும் இனிப்பு தான். ஆனால் ஒருவர் சொல்லுவார் எனக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காதும்பார். யோசித்து பார்த்தா 2 இனிப்பு தானங்கிற லாஜிக்கெல்லாம் அங்கே வேலை செய்யாது. ஒன்று இனிப்பு, இனி ஒரு இனிப்பு, ஆனால் அந்த ஒரு இனிப்பிலுடைய வேற்றுமை தெரியுது. பிறகு ஒருவர் பொறாமையோடு நம்மிடம் பேசிகிட்டு இருக்கார். அவர் பொறாமைப்படுறார் அப்படிங்கிறத நம்ம மனதிற்குள்ளே உணர்கிறோம். ஒருவர் அன்போடு நம்மக்கிட்ட பேசுகிறார், அவர் இப்பொழுது அன்புடன் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்கிறத உணர்கிறோம். இதெல்லாம் கண்ணு பார்க்கல, காது பார்க்கல, சிலது கண்ணினுடைய அவருடைய செயல், இதையெல்லாம் வச்சுட்டு மனதில் உணர்கின்றோம். இப்போ அன்புங்கிறத மனசில் உணர்கிறோம், அது கண்ணில் உணர்றதில்லை, காதில் கேட்கறதில்லை. பொறாமை, இப்படிப்பட்ட உணர்வுகள் இதெல்லாம் மனதளவிலேயே உணரக்கூடியதாக இருக்குது, வாயில் விளக்க முடியாததாக இருக்குது. அப்படி ஆத்மாவை மனதளவில் உணர்ந்து விடலாமா? மனதே ஆத்மாவை பிடித்து விடுமா என்றால், இங்கு குரு சொல்கிறார், இங்கிலீஷ்லேயே சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, நோ மனக. நோ மனக. நோ அப்படின்னா ந ஊ, அப்படி ஊங்கிறது எம்பசைஸ், கண்டிப்பாக ந மனக, மனமும் இந்த ஆத்மாவை கிரகிக்காது. எப்படி மனமானது அன்பு, கோபம், பொறாமை, ஆதரவு, பாசம் இதையெல்லாம் கிரகிச்சுக்குதோ அதே போல் ஆத்மாவை கிரகிக்காது. அதனால தான் மனசுக்கு அந்த சக்தி இருக்குது. ஒருவரிடம் நம்ம என்னதான் பொய்யா பேசினாலும் மனது புரிஞ்சுக்கும், இவர் அன்போடு பேசுகிறாரா இல்லை பிஸ்னஸ்க்காக பேசிகிட்டு இருக்காரா, இதெல்லாம் மனசு புரிஞ்சுக்கும். அப்படி புரியணுன்னா மைண்டு கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி வேணும், இல்லைன்னா புரியாது. என்னதான் சொன்னாலும் புரியாது. ஆனால் மனதுக்கு அந்த சக்தி இருக்குது. ஒருவர் எந்த உணர்வில் பேசிகிட்ருக்கார் அப்படிங்கிறத மனதுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது. அன்புன்னு ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன், அதை விளக்குன்னா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அன்புங்கிற சொன்ன உடனே அந்த உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும். கோபம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தெரியும் அது என்ன அப்படின்னு. இப்போ மனதுனால இதையெல்லாம் உணர முடியும். அப்படி ஆத்மா
ஒரு உணரக்கூடிய ஒரு எமோஷன் பொருள் அல்ல. அது ஆத்மா மனதினால உணரக்கூடிய ஒரு வஸ்து அல்ல. நான் நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த தப்பை கரெக்ட் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஆத்மாவை தெரிஞ்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆத்மாவோட சில தவறான ஒன்றையும் ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த தப்பை கரெக்ட் பண்ணும்போது தான் உணர்தல். அவன் ரியலைஸ் பண்ணிட்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தப்பை உணர்ந்துட்டான்னு அர்த்தம். எப்படி தர்மத்தில் சில தப்பை உணர்றோமோ அதே போல் ஞானத்திலையும் சில தப்பை உணர்வோம். தப்பாக ஒன்றை புரிஞ்சிருப்போம். உணர்தல் என்றால் என்ன? அது தவறு என்று உணர்ந்து கொள்ளுதல். அது ஆத்மாவை கிரகிச்சிட்டதாக பொருள் அல்ல. அது தப்பை உணர்ந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த உடலை நான் நினச்சேன், அது தப்புன்னு உணர்ந்திருக்கோம். அதை நம்ம ஆத்மாவையே போய் உணர்ந்துட்டதாக பொருள் அல்ல. அப்படி ஆத்மா மனதிற்கும் அகோச்சரம். அப்போ முதல் வரியில் ஆத்மஸ்வரூபம் அப்பிரமேயம். அப்பிரமேயம் அப்படின்னா எந்த இந்திரியங்களும் அந்த ஆத்மாவை நேரடியாக விளக்காது. சரி, ஆத்மாவை எந்த இந்திரியம் விளக்காதுன்னு சொன்னால், கண்ணுனால் பார்க்க முடியாது, காதுனால் கேட்க முடியாது, எதனாலையும் அறிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னால், அது இருக்கிறது எப்படித்தான் தெரியும்? உடனே ஒரு கேள்வி வந்துடும். அது எதனாலையும் மனசினாலையும் உணர முடியாது, வாக்குனாலையும் அதை உணர்த்த முடியாது, பிறகு கண் காதுனாலையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்னா அது இருக்கிறது தான் எப்படி நமக்கு தெரியும்? அதனால தான் நம்ம பார்த்தோம்னா அப்பிரமேயத்துக்கு அப்புறம் சொப்பிரகாசக அப்படின்னு சொல்லுவார்கள். அப்பிரமேயம் சொப்பிரகாசக, அது தானாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. சொப்பிரகாசம்னா அதை யாரும் விளக்க வேண்டாம், அது தானாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. எப்படி விளங்குதுன்னா, இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நான் இருக்கின்றேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் தேவையா? ஒருவரிடம் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், நீ இருக்கிறையா அப்படின்னு சொல்லி. இல்லை கொஞ்சம் பக்கத்தில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவோமோ? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் வேணால் சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு வேணால் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம். நான் இருக்கின்றேங்கிறதுக்கு இல்லை கரண்ட் இல்லை லைட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுவோமோ? இருள் அமர்ந்திருக்கிறோம், நீ இருக்கிறியான்னு கேட்டால் லைட் வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லுவோமோ? அந்த இருளையும் விளக்கி கொண்டு நான் இருக்கின்றேன். ஒளி இருந்தால் அந்த ஒளியையும் விளக்கி கொண்டு நான் இருக்கின்றேன். இப்போ நான் இருக்கின்றேங்கிறது சுயமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. அதை விளக்க எதுவும் வேண்டாம், அதுதான் ஆத்மா. அந்த விளங்குவதோடு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த உடலையும் மனசையும் சேர்த்து நான் போட்டோம். நம்ம பண்ணியிருக்கிற தப்பு என்னன்னா, இந்த கலப்படம் தான். ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்ததுன்னா உடனே அதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராடக்ட் வந்துடும். எதற்குன்னா அதில் கலக்கி வெயிட் போடுறதுக்கு. அதே போல் இது பகவானே ஆரம்பித்து வச்ச விளையாட்டு. இந்த சிருஷ்டி துவக்கத்திலேயே நம்ம எல்லாம் படைச்சிட்டு உடனே சரீரத்தை நம்மோட கலந்து வச்சுட்டார். கலந்து புரிஞ்சிட்டோம். அதனுடைய சம்ஸ்காரம் தான் எல்லாத்தையும் கலந்துடுறோம். கலந்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி என்ன ஆயிருக்கு? இந்த ஆத்மா சரீரம் கலந்துள்ளது. நம்முடைய முயற்சி என்னன்னா ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதல்ல, அனாத்மாவை தள்ளுதல், நீக்குதல். இப்போ முதல் வரியில் ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனக. இதனுடைய சுருக்கம், இந்த ஆத்மாவை நம்ம எந்த இந்திரியத்தினாலும் பார்க்க முடியாது. இந்த வரியினுடைய விளக்கமுமே ஒரு 5-6 மந்திரத்தில் இதே பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த முதல் வரியினுடைய விளக்கத்தை தான் அடுத்த மந்திரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இனி 2வது வரிக்கு வருவோம். இப்போ குருவானவர் சிஷ்யனிடம் சொல்கின்றார். குரு சிஷ்யனிடம் என்ன சொல்கிறாருன்னா, சிஷ்யன் கேட்குறான், அப்போ நீங்கள் ஆத்மாவை பார்த்திருக்கிறீர்களா, அறிந்திருக்கிறீர்களா, உணர்ந்திருக்கிறீர்களா, ஆத்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்கிறார், ந வித்மக, நாங்கள் ஆத்மாவை அறியவில்லை. குரு சிஷ்யங்கிட்ட சொல்கிறார், எங்களுக்கு ஆத்மாவை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் ஆத்மாவை அறியவில்லை.
ப்ளூரலில் சொல்கிறார். ஆனால் என்ன, நானே நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஆத்மாவை தெரியாது, நான் அறியவில்லை. இப்போ இங்கே வந்து ஒரு கேள்வியை நம்மளாக கற்பனை பண்ணிக்கணும். சிஷ்யன் குருக்கிட்ட கேட்குறான், நீங்கள் ஆத்மாவை அறிஞ்சிருக்கிறீங்களா, பார்த்துருக்கிறீர்களா, அறிந்துள்ளீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மளாக மனதில் கற்பனை பண்ணோம்னா அதுக்கு குரு சொல்கிறார், ந வித்மக, நாங்கள் ஆத்மாவை அறியவில்லை. சரி, நீங்கள் அறியாட்டி பரவாயில்ல, எனக்காவது அறிய வைக்க முடியுமா? நீங்கள் எப்படியோ போங்க, அறிஞ்சுக்கலையோ அறியலையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு இந்த ஆத்மாவை காட்ட முடியுமா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு பார்க்கணும், எனக்கு நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறதாக ஒரு கேள்வி. அதற்கு அடுத்த சொல்லல பதில் குரு பதில் சொல்கிறார், ந விஜானீமக, எங்களுக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? அடுத்த பகுதியில் யதா ஏதத் அனுஷிஷ்யாத், யதா எப்படி, ஏதத் இந்த ஆத்ம தத்துவத்தை, அனுஷிஷ்யாத் இதை உங்களுக்கு காட்ட முடியும், இதை விளக்க முடியும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ குரு என்ன சொல்கிறார், எனக்கும் தெரியாது, எனக்கு இதை தெரிவிக்கவும் தெரியவில்லை. ரெண்டு தெரியலன்னு சொல்கிறார். எனக்கும் ஆத்மாவை பற்றி தெரியாது, உனக்கு எப்படி தெரிவிக்கணுங்கிறதும் தெரியாதுன்னு சொல்கிறார். இதுதான் ஞானம். ரொம்ப பேர்த்துக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமோ, தனக்கு தெரியலிங்கிறது தான். எல்லாம் தெரியும் தெரியும் நினச்சிட்டு காலில் நடக்கிற மாதிரி தலையில் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, தனக்கு தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ குரு சொன்ன ரெண்டு தெரியாதுங்கிறார். எனக்கும் தெரியல, எனக்கு எப்படி அனுஷிஷ்யாத்துனா இந்த ஆத்மாவை விளக்குவதுங்கிறது எனக்கு தெரியாது. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதனுடைய மீனிங்கை மட்டும் இப்போ பார்த்தோம். குரு என்ன சொல்கிறார், சிஷ்யன் கேட்குறான், நீங்கள் ஆத்மாவை பார்த்துருக்கீங்களா? குரு சொல்கிறார், நான் பார்க்கவில்லை. எனக்கு காட்ட முடியுமா? குரு சொல்கிறார், முடியாது. நானும் பார்க்கலை, உனக்கும் காட்ட முடியாது. அதுதான் பதில். இப்போ ந வித்மகனா நாங்கள் அறியவில்லை, நாங்கள் பார்க்கவில்லை. ந விஜானீமக எங்களுக்கு தெரியவும் தெரியாது. என்ன? யதா ஏதத், ஏதத்னா இந்த ஆத்ம தத்துவத்தை, அனுஷிஷ்யாத் இதை எப்படி உனக்கு காட்டுவது, எப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். பிறகு ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு குரு சொல்கிறார், நீ கேள்வி கேட்கறதுனால, நீ என்னை பேசாமல் விட்டுருந்தா நானும் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு குரு சொல்லுவார். பிறகு எதுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, கேட்கறதுனால. நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி ஏதோ ஆள் இருக்குது, பேசுகிறோம், அவ்வளோதான். இதுதான் குரு சொல்கிறார். இனி இதனுடைய தாத்பரியம் என்ன? ரொம்ப அழகான சூக்ஷ்மமான இடம் இந்த. இதனுடைய தாத்பரியம் என்ன? எதுக்கு குரு எனக்கும் தெரியாது, சொல்லி கொடுக்கவும் தெரியாதுன்னு சொல்கிறார். இதனுடைய சாராம்சம் என்னன்னா, பலர் இது போன்ற ஒரு சந்தேகத்துடன் இருக்கின்றார்கள். இந்த ஆத்மாவை பார்க்க முடியுமா? இந்த ஆத்மாவை நம்ம அனுபவிக்க முடியுமா? ரொம்ப பேர்த்துக்கு இது ஒரு கேள்வி. சில பேர் 10 வருஷம் வேதாந்தம் படித்து 11வது வருஷம் கேட்குற கேள்வி, இன்னும் ஆத்மாவை அனுபவிக்கல, அதுதான் பாக்கின்னு சொல்லுவார்கள். எல்லாம் முடிஞ்சது, அதை இன்னும் அனுபவிக்கல, அதுதான் பாக்கின்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மாவை அனுபவிக்கணும். ஏன்னா அது நம்முடைய சம்ஸ்காரம். எந்த ஒரு பொருளையும் அனுபவித்து தான் அதனுடைய அறிவை அடைஞ்சு பழகியிருக்கோம். அனுபவமும் அறிவும் சேர்ந்தே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் சிஷ்யன் குருவிடம் கேட்கிறான், நீங்கள் ஆத்மாவை அனுபவித்துள்ளீர்களா, நீங்கள் பார்த்துள்ளீர்களா? இப்படி சிஷ்யன் கேள்வி கேட்கும் பொழுதே சிஷ்யனிடத்தில் என்ன தவறு நடந்துள்ளதுன்னா, அவன் ஆத்மா அனுபவிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பொருள்னு முடிவு பண்ணி இந்த கேள்வியை கேட்கின்றான். இப்போ நம்ம ஒருவரிடம் போய் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்படி கேட்கும் போதே நாம் என்ன முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்குறோம்? கடவுள் பார்வைக்கு உட்பட்ட பொருளுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டில் தானே இந்த கேள்வியை கேட்குறோம்.
நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், சிஷ்யனுடைய கேள்வியில் எப்படிப்பட்ட அறிவு இருந்தால் இப்படி கேள்வி கேட்பான்னு பார்த்தோம். இந்த இடத்துல எப்படிப்பட்ட அஞ்ஞானம் இருந்தால் இப்படி கேட்குறான்னு பார்க்குறோம். இப்படி ஒரு சிஷ்யன் கேட்கும் பொழுது, அல்லது சிலர் நம்ம இடத்துல வந்து கேட்கலாம், கடவுளை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வியே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டு கேட்டிருக்காங்க, கடவுள் பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்டுள்ளார்கள். அடுத்தது, சரி நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ எனக்கு காட்ட முடியுமா, இங்கேயும் என்ன முடிவு செய்துள்ளார்கள், தான் பார்க்க முடியும். சில பேர் சொல்லுவார்கள், அது மேடையில் இருந்துட்டு பேசுவார்கள், கடவுள் இருந்தால் இங்கே வந்து முன்னாடி நிற்கட்டுமே அப்படின்னு. அவர் வந்து இவருடைய அத்தாட்சிக்காக காத்துட்ருக்கார், கூப்பிடலாம் வரலாம் வந்து நம்ம காட்டிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு சுவாமிஜி பதில் சொல்லுவார், அப்படியே கடவுள் வந்து நின்னாலும் இவன் நம்ப மாட்டான் கடவுள் தான். காரணம் என்ன, அறிவு இல்லையே, இருந்தால் தானே நம்ப முடியும். சப்போஸ் கடவுளே வந்து நின்னாலும் கடவுள்னு நம்ப மாட்டான். அப்படி அதனால தான் கடவுள் வர்றதில்லை. அவர் ஏன் வர்றதில்லை, நம்ம வந்தாலும் உனக்கு புரியாது, அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம். ஃபஸ்ட்டு நாள் கடவுள்னால் அப்படி வர முடியாது. காரணம் என்ன, இப்படி சொல்கிறானே அந்த சக்தியை கொடுத்துட்டு அவனுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்ருக்கார், எப்படி வந்து முன்னாடி நிற்பார். ஆகவே கடவுளை பார்த்தீர்களா அல்லது காட்ட முடியுமாங்கிற கேள்வியில் சிஷ்யனுடைய தப்பு என்னன்னா, அது பார்வைக்கு உட்பட்டது, அனுபவத்திற்கு உட்பட்டது. இந்த தவறு இந்த இரண்டாவது வரியில் நீக்கப்படுகிறது. ந வித்மக என்றால் நாங்கள் அதை ஒரு பொருளாக இதுவரை அனுபவித்ததில்லை. இதுதான் இதனுடைய சாராம்சம். ந வித்மக இஸ் ஈக்குவல் டு நாங்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சுவைக்கக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய ஒரு பொருளாக அனுபவித்ததில்லை. இப்போ நாங்கள் ஆத்மாவை அனுபவித்ததில்லை. சரி, நீங்கள் அனுபவிக்காவிட்டாலும் எங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியுமான்னா, யதா ஏதத் அனுசிஷ்யாத் ந விஜானீமக, நாங்களும் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியாது, உங்களை அனுபவிக்க வைக்கவும் முடியாது, நாங்களும் அனுபவிக்கவில்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, நாங்களும் பார்க்கலை, உங்களையும் பார்க்க வைக்க முடியாது. காரணம் என்னென்னா, பொறாமையினால நானே பார்க்கல நீ ஏன் பார்த்துட்ற அப்படி அல்ல. நானே பார்க்கல அப்படி நீ பார்த்துட்டு என்ன ஆகிறது, அந்த பயத்துலேயோ பொறாமையினாலேயோ அல்ல. என்னாலையும் பார்க்க முடியாது, உன்னாலையும் பார்க்க முடியாது. காரணம் ஆத்மா அப்படிப்பட்ட தன்மையுடன் கூடியது. இவ்விதம் இரண்டாவது வரியில் வந்து மேலும் ஆத்மஸ்வரூபத்தினுடைய விளக்கம். இந்த விளக்கம் வந்து நம்முடைய சுபாவமான ஒரு அறியாமையினுடைய அடிப்படையில், நம்மளுடைய தவறான எதிர்பார்ப்பு, இந்த ஆத்மாவை நம்ம அனுபவிக்கணும், நேரில் பார்க்கணும், இப்படியெல்லாம். இங்கெல்லாம் பல சந்தேகம் நமக்கு வரலாம். சில மகான்களெல்லாம் இறைவனுடைய தர்சனத்தை பார்த்துள்ளார்கள், இறை காட்சியை அனுபவித்தார்கள், கனவுல பார்த்துருக்காங்க, நேரில் பார்த்துருக்காங்க. அதுக்கான பதிலையெல்லாம் நம்ம அடுத்த மந்திரத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதனுடைய விளக்கம் இங்கு வரப்போகுது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். இறை காட்சியை பார்க்கலாம், இறைவனுடைய ஒரு உருவத்தை பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் சகுணம் பிரம்ம, மாயையுடன் கூடிய பிரம்ம தத்துவம். நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது நிர்குணம் பிரம்ம, மாயை நீக்கிய தத்துவம். அதனால தான் ஃபஸ்ட்டு கேனோபனிஷத்து எடுக்கிறது இல்லை. முதல்ல எடுத்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா, எடுத்த உடனே நிர்குணத்தில் ஆரம்பித்து சகுனத்தில் இறங்குறோம். ஆனால் மற்ற உபநிஷத்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெப் இருக்குது. ஆனால் இங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உபநிஷத் உண்மையிலேயே சற்று கடினம். அந்த ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஹையஸ்ட் பாயிண்ட்டை சொல்லிட்டு பிறகு வந்து உபநிஷத் படிப்படியாக இறங்கி வருகின்றது. இப்போ இங்கு வந்து நிர்குண பிரம்மத்தை, மாயையை அகற்றிய பிரம்ம தத்துவத்தை நாங்களும் பார்க்கவில்லை, மற்றவர்களுக்கும் காட்ட முடியாது, மற்றவர்களும் பார்க்க முடியாது. இதுதான் சாராம்சம். இதை நம்ம சுருக்கமாக சொன்னால், ஆத்மா அவிஷயக, அனுபவத்திற்குரிய விஷயம் அல்ல. முதல் வரி அப்பிரமேயக, அறிவுக்குரிய விஷயம் அல்ல, பிரமாணத்திற்குரிய விஷயம் அல்ல முதல் வரி.
இரண்டாவது வரி அனுபவத்திற்குரிய விஷயம் அல்ல. இதுதான் சாராம்சம். கடைசியாக இந்த வரி எதை சொல்லுதுன்னா ஆத்மா அவிஷயக. அவிஷயம்னா நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அனுபவத்திற்குரிய பொருள் அல்ல. இப்போ இதன் அடிப்படையில் தான் இனிமேல் உபனிஷத் சொல்ல நீ எதையெல்லாம் அனுபவிக்கிறியோ அது ஆத்மா அல்ல அப்படின்னு சொல்லி. இத்துடன் இந்த மந்திரம் முடிவடைகிறது. இப்போ இந்த மந்திரத்தில் நமக்கு ஆத்மாவை பற்றி மேலும் 2 கருத்து கிடைச்சது. ஒன்று, எந்த பிரமாணங்களும் ஆத்மாவை விளக்காது. இரண்டாவது, ஆத்மாவை எந்த விதத்திலும் அனுபவிக்க முடியாது. இனி நாம் அடுத்து 4வது மந்திரத்திற்கு செல்வோம். அன்யதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாததீம் இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் வியாசசக்ஷிரே. இந்த மந்திரத்தில் முதல் வரியில் மீண்டும் ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகின்றது. எப்படி இரண்டாவது மந்திரத்தில் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்ங்கிற சொல்லுனால ஆத்மஸ்வரூபம் விளக்கப்பட்டதோ அதே போல் இங்கு குருவானவர் வேறொரு கோணத்தில் இந்த ஆத்மாவை விளக்குகின்றார். இதெல்லாம் தான் இந்த உபனிஷத்துக்குன்னு இருக்கிற ஒரு அழகான முறை. இது வேறொரு முறையில் இந்த ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகிறது. இது முதல் வரியினுடைய சாராம்சம். இப்போ முதல் வரியில் மீண்டும் ஆத்ம தத்துவ விளக்கம் ஒரு ஆங்கிளில் பதில் சொல்லப்பட்டது, இனி ஒரு கோணத்தில் இங்கு விளக்கப்படுகிறது. அதுதான் ஒரு விதத்தில் சொல்லியாச்சு, இனி ஒரு விதத்தில் எதற்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆங்கிளில் நமக்கு புரியாதது இனி ஒரு ஆங்கிளில் கேட்டோம்னா நமக்கு புரியும். அப்படி பல கோணங்களில் இந்த ஆத்ம தத்துவம் விளக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நமக்கு புரியும். அப்படி இந்த எந்த விதத்தில் ஆத்ம தத்துவம் விளக்கப்படுமோ அந்த விதத்துக்கு சாஸ்திரத்தில் பிரக்ரியா அப்படின்னு சொல்வார்கள். பிரக்ரியா அப்படின்னா மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு விதத்தை எடுத்துட்டு அந்த விதத்தில் ஆத்மாவை விளக்குவது. அப்படி எத்தனையோ பிரக்ரியா இருக்குது, எத்தனையோ விதங்கள் இருக்கின்றது. மெத்தட், மோட் அப்படின்னலாம் சொல்கிறது. பல விதத்தில் ஒரு விதத்தில் இரண்டாவது மந்திரத்தில் விளக்கப்பட்டது, இங்கு இனி ஒரு விதத்தில் விளக்கப்படுகின்றது. அது முதல் வரி. இரண்டாவது வரி இப்படிப்பட்ட விளக்கமானது பல விதத்தில் நம்ம ஆத்மாவை விளக்கி புரிஞ்சு கொண்டு இருக்கோம். இது பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரையாக வந்த ஞானம்னு சொல்லி சம்பிரதாயத்தினுடைய குருவினுடைய அவசியத்தை இரண்டாவது வரி கூறுகின்றது. இந்த குரு என்ன செய்கின்றார், நான் உனக்கு இவ்விதம் விளக்குகின்றேன் அல்லவா, இந்த விளக்க என்னுடைய மனதில் நானாக கண்டுபிடிச்சது அல்ல, இது என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது, அதை நான் உனக்கு விளக்குகின்றேன். அதாவது குரு கிட்ட சிஷ்யன் படிக்கும் பொழுது சிஷ்யன் அந்த தத்துவத்தை உணரணுங்கிற எண்ணத்தில் தான் படிக்கின்றான், அந்த எண்ணத்தில் தான் படிக்க வேண்டும். சாஸ்திரம் கேட்கும்போது எந்த எண்ணத்தில் கேட்கணும்னா புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் கேட்கணும். பிறகு எந்த எண்ணத்தில் கேட்கக்கூடாதுன்னா இதை எப்படி சொல்லலாம்ங்கிற எண்ணத்தில் கேட்கக்கூடாது. சிஷ்யனாக இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படி வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, கேட்க கேட்க என்னாகும் தெரியுமோ, காதில் போக போக எப்படி வாய் வழியாக விடலாங்கிற எண்ணத்தில் தான் கேட்டுட்ருப்போம். அப்போ காதில் போகிறது நேராக வாயில் வந்துடும், ஹார்ட்டுக்கே போகாது. காரணம் என்ன, நம்ம மனசு எந்த நோக்கத்தில் இருக்குது, இதை எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம், இதை எப்படி விளக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டு. ஆகவே சிஷ்யன் கேட்கும் பொழுது
கேட்கறதுக்காக கேட்கணும், சொல்கிறதுக்காக இல்லை. அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைச்சா சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம், அது வேறு. சொல்கிறதுனால முக்தி, சொல்லாததுனால முக்தி அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கணும். அப்போ சிஷ்யன் ஆத்ம தத்துவத்தை கேட்கும் பொழுதே இந்த பை ப்ராடக்ட் சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பை ப்ராடக்டாக என்ன ஆகுதுன்னா, சிஷ்யன் அந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கின்ற முறையையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறான். அவனை அறியாமல் ஆத்ம தத்துவத்தை மட்டும் அவன் உணரலை, ஆத்ம தத்துவத்தை எந்த விதத்தில் குரு உபதேசம் செஞ்சாரோ அந்த விதமும் அவனுக்குள்ளே பதிஞ்சிருது. அது வேற வழி இல்லாமல் அது பதிந்து விடுகிறது. பிறகு அவன் அதை உபதேசிக்கும் பொழுது அந்த விதம் அவனிடமிருந்து வருகின்றது. அதைத்தான் இரண்டாவது வரியில் சொல்கிறார், நான் உனக்கு எந்த விதத்தில் உபதேசித்தேனோ அந்த விதமும் நான் என்னுடைய குருவிடமிருந்து கற்றது தான். சரி, அவர் என்ன பண்ணார்னா, அவர் அவருடைய குருவிடமிருந்து, சரி எங்கே தான் போய் முடியும்னா, உட்கார்ந்துருக்காரே தட்சிணாமூர்த்தி, அங்கே தான் போய் முடியும். இப்படி ஆதி குரு இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துக்கு வேதத்தை கொடுத்து அவரே ஆதி குருவாக இருந்து பரம்பரையாக வந்தது என்று, இந்த ஞானம் பரம்பரையாக வந்தது. ஞானம் மட்டுமல்ல, இந்த ஆத்ம தத்துவத்தினுடைய அறிவும் போதிக்கின்ற விதமும் பரம்பரையாக வந்தது என்றும் குருவினுடைய அவசியமும் இரண்டாவது வரியில் கூறப்படுகின்றது. இப்போ இரண்டாவது வரியினுடைய விளக்கம் டாபிக் வேறு, முதல் வரியினுடைய டாபிக் வேறு. இப்போ முதல் வரியில் டோட்டல் ஆத்ம தத்துவம், ஆத்மாவை உபதேசிக்கின்ற விதம். இரண்டாவது வரியில் இந்த விதங்களெல்லாம் பரம்பரையாக வந்துள்ளதுன்னு சம்பிரதாயத்தினுடைய பெருமை, ட்ரெடிஷனுடைய மேன்மை. அந்த சம்பிரதாயம் என்றைக்குமே அந்த செயின் மட்டும் அருந்து விடாத செயின். அது அருந்தே போகாது. இப்படி யாராவது ஒருவர் கேட்டுக்கொண்டு இந்த அறிவு எப்படியாவது போய்கொண்டே இருக்கும். அந்த செயின் ரொம்ப பேர் சேர்ந்து போகாட்டி எப்படியாவது ஒரு சிஷ்யன், எங்காவது ஒரு சிஷ்யனுக்கு ஒரு ஆர்வம் வரும், ஒரு குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்வான். பிறகு அவனோட உயிர் போகிறதுக்குள்ளே ஒரு சிஷ்யன் வருவார்கள், அவன் அதை கொடுப்பான். இப்படி இது சம்பிரதாயமாக வந்துள்ள ஞானம். அதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்போ முதல் வரிக்கு வருவோம். இப்போ முதல் வரியில் மீண்டும் ஆத்ம தத்துவம் மிக அழகாக விளக்கப்படுகிறது. இப்போ இந்த மெத்தடெல்லாம் மிக மிக ஒரு அழகான, வெரி வெரி சட்டில், சூக்ஷ்மமான முறையில் இந்த ஆத்ம தத்துவம் மீண்டும் விளக்கப்படுகிறது. அதாவது இதில் என்ன பண்ணுறாருன்னா, குரு இந்த ஆத்மாவை உபதேசிக்கும் போது சிஷ்யன் கவனமாக கேட்டால் புரிஞ்சிக்காமல் போகிறத தவிர வேறு வழி இல்லை. அப்படி அந்த மாதிரி உபதேசிக்கிற, புரிஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த கார்னர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் அல்லவா, அப்படி ஒருவனை கார்னர் பண்ணி அடிக்கிற மாதிரி இந்த குரு என்ன பண்ணுறார், வேறு எந்த விதத்திலையும் அவன் தவறாக புரிந்து கொள்ளாதபடி இவர் ஒரு விதத்தில் உபதேசம் செய்கிறார். அந்த மெத்தட் என்ன, அதை இப்பொழுது நம்ம பார்க்கணும். அதாவது இந்த உலகத்தை நம்ம பல கோணங்களில் பிரிக்கலாம், பல விதத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பிரிக்கலாம். உதாரணமாக பஞ்சபூதங்கள் அப்படின்னு பிரிக்கலாம், அல்லது ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு பிரிக்கலாம். இதெல்லாம் ஸ்தூலமாக இருக்குது, இதெல்லாம் சூக்ஷ்மம்னு நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் பஞ்சபூதம்னு பிரிக்கலாம், ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு பிரிக்கலாம், காரணம் காரியம்னு பிரிக்கலாம், காரணமாக இருக்கிறது காரியமாக இருக்கிறதுன்னு பிரிக்கலாம். அல்லது சாஸ்திர ரீதியாக போனால் ஹேயம் அகேயம்னு பிரிக்கலாம், விடத்தக்கது எடுத்துக்கொள்ளத்தக்கதுன்னு பிரிக்கலாம். பிறகு வெளித்தோற்றத்திற்கு வந்தது வெளித்தோற்றத்திற்கு வராததுன்னு பிரிக்கலாம், வெக்தம் அவ்யக்தம்னு பிரிக்கலாம். அப்படி இந்த உலகத்தை பல கோணங்களில் பிரிக்கலாம், அதாவது நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம். இப்போ இங்கே குரு என்ன செய்கின்றார், இங்கு ஒரு கோணத்தில் பிரிக்கிறார். எதை, நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்ட அனைத்து தத்துவங்களையும் ஒரு கோணத்தில் பிரித்து பிறகு இந்த ஆத்ம தத்துவத்தை விளக்குகின்றார். இப்போ என்ன கோணத்தில் பிரிக்கின்றார்,
நாம் ஆத்மாவை இறுதியில் எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், நாம் இறுதியாக ஆத்மாவை புரியும் பொழுது அது அனுபவிக்கக்கூடிய பொருள் அல்லன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மாவை பற்றிய அறிவை இறுதியாக அடைய வேண்டும் என்றால், அல்லது ஆத்மாவை பற்றிய இறுதியான சரியான அறிவு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம். அனுபவிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் அல்லன்னு புரிஞ்சுக்கிறது தான் கடைசி ஞானம், சரியான ஞானம். அனுபவிக்கக்கூடிய பொருளுக்கு அப்பாற்பட்டது. அனுபவிக்கக்கூடிய பொருள் ஆத்மா அல்லன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிறதுக்காக குரு இங்கு ஒரு கோணத்தில் இந்த அனாத்மாவை இரண்டாக பிரித்து இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்ல போகிறார். அவர் எந்த கோணத்தில் பிரிக்கிறார், எப்படி உபதேசம் செய்கின்றார்னு நாம் பார்க்க வேண்டும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.